அரசு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உங்க கரியர்ல செட்டில் ஆகிறதுக்கான அல்டிமேட் இலக்குகள். சிலருக்கு பிரைவேட் கம்பெனி வேணாம், எனக்கு ஒரு நிரந்தரமான அரசு வேலை தான் வேணும்னு ஒரு கனவு இருக்கும். அப்படி பார்த்தா சிவில் இன்ஜினியரிங்ல இருக்கிற அளவுக்கு அரசு வேலை வாய்ப்புகள் வேற எந்த துறையிலும் இல்லைங்க. தமிழ்நாட்டுல டிஎன்பிஎஸ்சி ஏஇ மூலமா பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத் துறைகள்ல நுழையலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எஸ்எஸ்சி, ஜேஇ, ரயில்வே வேலைகள் இருக்கு. ஒருவேளை நீங்க கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா என்ஹெச்சிஐ, ஓஎன்ஜிசி மாதிரியான பிரம்மாண்ட நிறுவனங்கள்ல வேலை கன்ஃபார்ம். இப்போ நிறைய பேரோட ஃபேவரட்டான வெளிநாட்டு கனவுக்கு வருவோம். கல்ஃப் நாடுகள், குறிப்பா துபாய், கத்தார்ல QA, QC, QS அப்புறம் பிளானிங் இன்ஜினியர்களுக்கு மாபெரும் டிமாண்ட் இருக்கு. சவுதி அரேபியாவில் இப்போ நடந்துட்டு இருக்கிற $1 ட்ரில்லியன் மதிப்புள்ள நேம் ப்ராஜெக்டை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பல லட்சம் சிவில் இன்ஜினியர்களுக்கு அது வேலை கொடுத்துட்டு இருக்கு. உங்க பொருளாதார நிலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக இது ஒரு அபாரமான வாய்ப்பு. ஆனா இங்க ஒரு நிமிஷம் கவனிங்க. காலேஜ் முடிச்ச உடனே டைரக்டா வெளிநாடு போயிடலாம்னு நினைக்கிறது முற்றிலும் தப்பான ஒரு அப்ரோச். இந்தியாவில் ஏதோ ஒரு நல்ல கம்பெனில ஒரு 2-3 வருஷம் வேலை செஞ்சு அந்த அனுபவ சான்றிதழை வாங்கினதுக்கு அப்புறம் தான் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணணும். போலி ஏஜென்ட்களை நம்பி லட்சக்கணக்கில் பணத்தை ஏமாந்துடாதீங்க. இது நீங்க கண்டிப்பா மனசுல பதிய வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்னிங். சரி, இது வரைக்கும் நாம பார்த்த விஷயங்களை வச்சு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணலாமா? ஒரு கட்டடத்துக்கான மொத்த பொருட்களோட தேவையையும் அதோட பட்ஜெட்டையும், அதாவது பில் ஆஃப் குவான்டிட்டிஸை துல்லியமா கணக்கிடுற சிவில் வேலை இது. ஆப்ஷன் ஏ QA/QC இன்ஜினியர், பி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், சி குவான்டிட்டி சர்வேயர், டி சேஃப்டி ஆஃபீஸர். நிறைய பேர் சரியான பதில மனசுக்குள்ள சொல்லிருப்பீங்க நம்புறேன். ஆமாங்க, ஆப்ஷன் சி குவான்டிட்டி சர்வேயர் தான் சரியான விடை. சூப்பர். ஃபைனலா ஒன்னு சொல்லிக்கிறேன். சிவில் இன்ஜினியரிங் என்னைக்குமே அழியாத துறை. ஆனா வெறும் டிகிரி சர்டிஃபிகேட்டை மட்டும் கையில வச்சுக்கிட்டு இருந்தா வேலை கிடைக்காது. உங்களுக்கு டிசைன் பிடிக்குமா? அந்த சாஃப்ட்வேரை கத்துக்கோங்க. ஆஃபீஸ் வேலை தான் செட் ஆகுமா? பிரிமாவேரா படிங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோர் துறையை தேர்ந்தெடுத்து அதுல மாஸ்டர் ஆகுங்க. வேலை தானா உங்களை தேடி வரும். நாளைக்கு உருவாக போற பிரம்மாண்டமான கட்டுமானங்களை வழிநடத்த போற அந்த மாடர்ன் என்ஜினியர் நீங்களா ஏன் இருக்கக்கூடாது? ஸ்மார்ட்டா பிளான் பண்ணுங்க. சக்சஸ் உங்களுக்கு தான்.